எல்கானா என்றால் தேவன் சிருஷ்டித்தார் என்று அர்த்தம். வேதத்தில் அன்னாளும் சாமுவேலும் முக்கியத்துவம் பெற்றாலும் இஸ்ரவேல் வரலாற்றின் இருண்ட காலத்தில் வாழ்ந்த ஆன்மீக மனிதர். எல்கானாவின் வம்சாவளியை பின்னோக்கி பார்த்தால் அவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் செய்து பூமியால் விழுங்கப்பட்ட கோராகு என்பவனின் நேரடி வம்சத்தில் வந்தவர். எல்கானா வாழ்ந்த ராமதாயிம் எப்ராயிம் எல்லையில் இருந்த ஒரு லேவியர் பட்டணம். லேவியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டணங்களில் இவன் வம்சமான கோகாத்தியர்களுக்கு எப்ராயிம் கொடுக்கப்பட்டன. அன்னாள் தன் மகனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தாள். மனைவி செய்யும் எந்த பொருத்தனையையும் கணவன் கேட்கும் நாளில் அதை ரத்து செய்ய உரிமை இருந்தது. சாமுவேலை ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு செல்லும் நேரம் வந்தபோது எல்கானா, உன் பார்வைக்கு நலமானபடி செய், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். ஏலி பிரதான ஆசாரியராக இருந்தார். ஆனால் தன் பொல்லாத மகன்களை கண்டிக்க தவறினார். எல்கானா ஒரு சாதாரண லேவியன். தன் குடும்பத்தை தேவனுக்கு கீழ்ப்படிவதில் வழிநடத்தினார். முதல் முறையாக சேனைகளின் கர்த்தர் என்ற பெயர் எல்கானா மற்றும் அன்னாளின் சரித்திரத்தில்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயத்தில் இது யெகோவா சாபியோத் என்று அழைக்கப்படுகிறது.